தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. சென்னை, திருச்சி உள்ளிட்ட மாநகரங்களில் பொதுமக்கள் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். கோவா மாநிலம் கார்வாரில் உள்ள INS விக்ராந்த் போர் கப்பலில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் மோடி தீபாவளி கொண்டாடினார். கடற்படை வீரர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியை தெரிவித்தார். இந்தியாவின் முப்படைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு தான் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானை சரணடைய வைத்தது. துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் புதுமண தம்பதிகள் தலை தீபாவளியை கொண்டாடினார்கள். குடும்பத்தோடு சேர்ந்து பட்டாசு வெடித்து உற்சாகமடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. குடும்பத்தோடு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல இடங்களில் உள்ள இறைச்சி கடைகளில் அசைவ பிரியர்கள் குவிந்தனர். 1 கிலோ மட்டன் 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தீபாவளி நாளில் சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. பட்டாசு வெடிக்க முடியாமல் பொதுமக்கள் சிரமப்பட்டனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூரில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது முறையாக இந்த ஆண்டில் 120 அடி முழு கொள்ளளவை மேட்டூர் அணை எட்டியுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து 20,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நடப்பாண்டு 7000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026இல் பட்டாசு உற்பத்தி அதிகரிப்பதுடன் விற்பனையும் கூடுதலாகும் என உற்பத்தியாளர்கள், வணிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பட்டாசு வெடித்த விபத்தில் தமிழகம் முழுவதும் 89 பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 41 பேர் குணமடைந்த நிலையில் 48 பேர் தீக்காயத்திற்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை போயஸ் கார்டன் இல்லம் முன்பு குவிந்த ரசிகர்களை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்தார். ரஜினி கை அசைத்ததை பார்த்து ரசிகர்கள் உற்சாகத்தில் திளைத்தனர். அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டுகிறேன். நெல்லை, சென்னை, எழும்பூர் இடையே வருகிற 22ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தீபாவளி கொண்டாட சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக நடவடிக்கை என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகிற 22, 23, 24, 26 ஆகிய நாட்களில் இயக்கப்பட இருந்த 6 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு, நெல்லை, சென்ட்ரல், கோட்டயம், நாகர்கோவில் சென்ட்ரல் இடையேயான சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பெருவாரியான மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துள்ளனர். எப்போதும் பரபரப்பாக இருக்கும் சென்னை மாநகரம் தற்போது வெறிச்சோடி கிடக்கிறது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 95,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. தமிழகம் கர்நாடகா இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள அணை பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தடுப்பணை கரையோரங்களில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீடிக்கும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து 5000 கனஅடியாக உயர்வு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அணையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மலையில் பெய்யும் தொடர் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 29,113 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 100.96 அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூரு புறப்பட்ட இண்டிகோ விமானம் மீண்டும் சென்னைக்கு திரும்பியது. மோசமான வானிலை காரணமாக விமானம் திருப்பி விடப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நாட்டு வெடி வெடித்து 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தில் வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். தலைமறைவாக உள்ள விஜய் என்பவரை 2 தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் பட்டாசு கடைக்குள் புகுந்து மர்ம நபர் ஒருவர் செல்போன்கள் மற்றும் பணத்தை திருடும் சிசிடிவி வெளியாகியுள்ளது. குறிவைத்து பட்டாசு கடைகளில் மட்டும் திருடும் மர்ம நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகாராஷ்டிராவில் 96 லட்சம் போலி வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக மகாராஷ்டிரா நவநிர்மா சேனா கட்சி தலைவர் ராஜ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணும் வரை உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பதேர்வா பகுதியில் பனிப்பொழிவு அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். பனிக்கட்டிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி குதூகலம் அடைந்தனர். ஏமனில் நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த எல்பிஜி டேங்கர் கப்பலில் இருந்து 23 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் சதியா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு வரிகள் கடுமையாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்பதை இந்தியா உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். காசாவுக்கு அனுப்பிய நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது. ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதால் இந்த நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை நிவாரணப் பொருட்களை நிறுத்துவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
ஹமாஸின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகளை இஸ்ரேல் மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமானதை தொடர்ந்து ஹமாஸின் பிடியில் இருந்த எல்கானா போனாபாட் என்ற இஸ்ரேல் குடும்பத்தினரை அந்த அமைப்பினர் விடுவித்தனர். இதனைத் தொடர்ந்து வாகனத்தில் இஸ்ரேல் எல்லையை வந்தடைந்த அவர்களுக்கு அந்நாட்டு மக்கள் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு முழக்கமிட்டு உற்சாக வரவேற்பளித்தனர். ஹாங்காங்கில் தரையிறங்கிய போது சறுக்கிய சரக்கு விமானம் கடலுக்குள் பாய்ந்ததில் 2 உயிரிழந்தனர். விமானத்தில் இருந்த 4 பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற அருங்காட்சியகத்தில் இருந்து பிரெஞ்சு மன்னர் நெப்போலியனின் நகைகள், விலை மதிப்புமிக்க அரிய கிரீடம் உள்ளிட்ட 9 பொருட்கள் கொள்ளை. 7 நிமிடங்களில் நகைகளை திருடிச் சென்ற 4 கொள்ளையர்களை பிரான்ஸ் போலீசார் தேடி வருகின்றனர். சிலி தலைநகர் சாண்டியாகோவில் பேய் போன்ற உடையணிந்து ஏராளமானோர் ஊர்வலமாக சென்றனர். ஆண்டுதோறும் ஒவ்வொரு கருப்பொருளில் சிலியில் இதுபோன்ற ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 1945 ரேடியோவில் வெளியான பேய் நாடகத்தின் முக்கிய கதாபாத்திரமான டாக்டர் மோடிஸை மையமாக வைக்கொண்டு நடப்பாண்டு ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 16 வயதுக்கு மேற்பட்ட பலரும் பேய் போன்ற உடையணிந்து கையில் மண்டையோட்டை வைத்து சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர். துருவ் விக்ரம் நடித்துள்ள பைசன் படம் 3 நாள்ல 18 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன் நடிப்புல வெளியான படம் பைசன். கபடி வீரர் மனத்தி கணேசன் வாழ்க்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு. நடிகர் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் படம் கடந்த 3 நாட்களில் உலக அளவில் 60 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. விரைவில் 100 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ் கிளப்பில் இணைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூர்யா ஆர்ஜே பாலாஜி காம்போவில் தயாராகும் கருப்பு திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியானது. சூர்யாவின் ரசிகர்களுக்கு தீபாவளி ட்ரீட் கொடுத்த கருப்பு படக்குழு. தீபாவளியையொட்டி நடிகர் ரஜினியின் ஜெயிலர் 2 படத்தோட மேக்கிங் வீடியோவை வெளியிட்டு அசத்தி இருக்கு படக்குழு. நெல்சன் இயக்கத்துல ரஜினி நடிப்புல 2023ஆம் ஆண்டு ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி 600 கோடி ரூபாய் வசூலிச்சு சாதனை படைச்சது. இந்த பட வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2ஆம் பாகம் உருவாகி வருது. அனிருத் இசையில உருவாகிட்டு வர ஜெயிலர் 2 படத்தோட மேக்கிங் வீடியோவை வெளியிட்டு ரசிகர்களுக்கு தீபாவளி ஸ்பெஷல் ட்ரீட் கொடுத்திருக்கு படக்குழு. கிடைச்சிருக்கு.